God friends. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உம்முடைய வார்த்தைகளை கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தை கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். இந்த உட்கொண்டேன் என்று சொல்லும் பொழுது இதை நான் கொஞ்ச நேரம் தியானிக்க எனக்கு இந்த வசனம் எனக்குள்ளே பேச ஆரம்பித்தது. உட்கொண்டேன் என்று சொன்னால் அதை புசித்தேன் என்று பொருள், அல்லது அதை உள் வாங்கினேன் என்று பொருள், அல்லது அதை இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று பொருள். இது பல தரப்பட்டதான ஒரு மீனிங்கை நமக்கு கொடுக்கின்றது அல்லவா? எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை, இந்த வசனத்தை உட்கொள்ளுகிறோம், அதை உள் வாங்கிக் கொள்ளுகிறோம்? அநேக தடவை நிறைய விஷயங்களை நாம் கேட்கின்றோம், வசனங்களை கற்றுக்கொள்ளுகிறோம், அநேக விதவிதமான வசனங்கள், மெசேஜஸ் நம்ம கடந்து வருகிறோம். எத்தனை வசனங்கள் அதை நாம் உட்கொள்ளுகிறோம், அதை நான் வாஞ்சியாய் படிக்கிறோம், அதை நான் எடுத்துக் கொள்ளும் பொழுது ஒரு எனக்குள்ளே வேத வசனம் சொல்லுகிறது போல, எரேமியா தீர்க்கதரிசி சொல்வது போல, என்னுடைய இருதயத்துக்கு அது சந்தோஷத்தை கொடுத்துச்சு, அதை நான் வாஞ்சியா உட்கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறோமா? இந்த வசனத்தை எடுக்கும் பொழுது ஏதோ ஒரு கடமைக்காக ஒரு 5 வசனத்தை படித்து விட்டு, ஒரு 2 வசனத்தை படித்து விட்டு, ஏதோ ஒரு கடமைக்காக அப்படி படிக்கின்ற ஒரு அனுபவம் மிக்கவளாய் இருக்கிறோமா? அல்லது அதை வாஞ்சையோடு படிப்பது, ரெஃபரன்ஸ் எடுத்துலாம் படிப்பாங்க இல்லையா? நம்ம புக்ஸ் படிக்கும் பொழுது நம்மளுடைய காலேஜ் டேஸ்ல, நம்மளுடைய ஸ்கூல் டேஸ்ல படிக்கின்ற காலங்கள்ல நிறைய ரெஃபரன்சஸ் எடுத்து படிப்போம். இதனுடைய கோட் என்ன, இதற்கான ரெஃபரன்சஸ் என்ன, இவர்களுடைய ஆத்தருடைய மனதில் இருந்து அவருடைய கருத்து என்ன, இதையெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணி படிப்போம் அல்ல, அதை நம்ம லிங்க் பண்ணி படிப்போம். இவங்களுடைய கருத்துக்கள் எப்படி மாறுபட்டு இருக்கிறது, இது மாதிரி என்னைக்கு அது படித்திருக்கிறோமா? வேத புத்தகத்தை நாம் வேத புத்தகமாய் நாம் யோசித்து படிப்போமே, ஆனால் இது நமக்கு ஒரு வரலாறு புத்தகம் தான், ஒரு ஹிஸ்டரி, அவ்வளவுதான். ஆனால் இதை நாம் பரிசுத்தமாய் வாசிக்கும் பொழுதுதான் இது நமக்கு பரிசுத்த வேதாகமமாய் நமக்கு கிடைக்கின்றது. பரிசுத்தமாய் வாசிப்பது என்றால் என்ன? அதை தியானிப்பது. வேத வசனத்தை நாம தியானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அப்படியே ஒரு பிலிம் மாதிரி மனசுல வைத்து அதை யோசித்து நம்மளுடைய வாழ்க்கையோடு கூட ரிலேட் பண்ணி படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு படித்தேன், இத்தனை முறை வேதத்தை படித்து முடித்திருக்கிறேன் என்பது இங்க எந்த விதத்திலும் கணக்கல்ல, பிரயோஜனமும் அல்ல. இந்த வேதத்தை நாம ஏன் அந்த அளவுக்கு தியானிக்க வேண்டுமே? ஆனால் பரலோகத்தினுடைய ரகசியத்தை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தானியேலுக்கு உணர்த்தினார் அல்லவா? அப்படியாக உங்களுக்கு உணர்த்துவார். மோசேக்கு டீச் பண்ணார் இல்லையா? அப்படியாக உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த தேவனை, அந்த வேதாகமத்தை நீங்க வாஞ்சையோடு உட்கொள்ளுகிறீர்களா? ஆசையோடு உட்கொள்ளுகிறீர்களா? ஒரு சாப்பாடு சாப்பிடும் போது எவ்வளவு பிரியத்தோடு சாப்பிடுகிறோம் அல்லவா? நமக்கு பிடித்த உணவு என்று சொல்லும் பொழுது அதை போல நாம் உட்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை நாம் உட்கொள்ள வேண்டும். அது நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கின்றது. என்னுடைய துன்பங்கள் என்னவாக இருந்தாலும் சரி, அவற்றில் இருந்து விடுபட்டு அவர் நாமம் என்ன என்பதை தெரியப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்துல எந்த இடத்திலும் நாமத்தை யாருக்கிட்டையுமே அவர் சொல்லவே இல்லை. புதிய ஏற்பாட்டின் காலத்துல தான் கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறார், இயேசுவானவர் என்று சொல்லி. ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்துல அதை ஏன் நீ கேட்பானேன் என்று சொல்லி மோசே இடத்துல சொல்லுவார். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, உங்க பேர் என்ன, உங்களோட பேர் என்ன என்று சொல்லி நானே என்று சொல்லுவார். அநேக இடங்களில் ஏகோவா என்று வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்படி கர்த்தர் அவருடைய பெயரை வெவ்வேறு விதமாக தான் சொல்லியிருக்காரு, தன்மையை தான் சொல்லியிருக்காரு தவிர்த்து தன் பெயரை எந்த இடத்திலும் சொல்லவில்லை. ஆனால் நமக்கு மாத்திரம்தான், நம்மளுடைய புறஜாதியாகிய நமக்கு மாத்திரம்தான் கர்த்தருடைய பெயரை இயேசு கிறிஸ்து என்று நமக்கு சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையை நமக்கென்று வைத்திருக்கிற மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் பரிசுத்த வேதாகமமாய் நாம் தியானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியுள்ளதாக, சந்தோஷமிக்கதாய் மாற்ற வல்லவர். Have a blessed day. Praise be to God.